கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 24. ரஞ்சனியும் ரகசிய குகையும். அந்த குரல் மென்மையாகவும் கண்ணாடி மாதிரியான பளிங்கு குரலாக இருந்துச்சு. அதில் அந்த மந்திர வார்த்தை மேடி மிக்ஸ்லஸ் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் உச்சரிக்கப்பட்டுச்சு. அதனால் அங்கே இருந்த தூசி படிந்த பழைய மின்விசிறிகளும் இப்போ சுத்தமாகி புது மின்விசிறி போல மாறி வேகமாக சுழலுது. அது யாருன்னா மஹீரா. இவள் மிகவும் வெண்மையாகவும் இவளோட கூந்தலும் வெண்மையாகவும் இருக்கும். மேலும் தனக்கு வியர்வையாக இருந்ததால் மின்விசிறியை பார்த்து மந்திர வார்த்தை பயன்படுத்தினதாக சொல்கிறா. தனக்கு வியர்வை வந்தால் தோல் அலர்ஜி ஆகும்னு சொல்கிறா. இப்போ மின்விசிறி தூசி இல்லாமல் சுத்தமானதால் காற்று வேகமாக வருதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட மாஸ்டர் விக்கி மஹீராவை எல்லாரும் கைதட்டி பாராட்டுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கைதட்டுறாங்க. மேலும் அவளை மாதிரி எல்லாரும் மந்திர வார்த்தை உச்சரிக்க முயற்சி செய்து இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா தூசியையும் சுத்தமாக்குங்கன்னு சொல்கிறாரு. மேலும் மாஸ்டர் விக்கி மாணவ மாணவிகள் வீட்லேயும் வெளியேயும் தங்களை சுற்றி இருக்கிற இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கணும், இதனால் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாரு. ரஞ்சனி, ராகுல் மற்றும் எல்லா மாணவர்களும் மந்திர வார்த்தையை உச்சரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் சுத்தமாகுது. இதை பார்த்த அபிகிளி ஒரு வழியாக குப்பையாக இருந்த இந்த மண்டபம் இப்போ ரொம்ப சுத்தமாகி மாணவர்கள் படிக்கிற வகுப்பு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. மேலும் ரஞ்சனியும் ராகுலும் மஹீரா கிட்ட தோழமையாக பழகுறாங்க. மஹீராவுக்கும் அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனாலும் மஹீரா எப்பவும் ஏதோ இழந்தது போல கவலையாக இருக்கிறா. எப்பவும் தனிமையாகவும் இருக்கா. இதை பார்த்து ராகுல் ஏன் சோகமான முகத்துடன் காணப்படுறேன்னு கேட்குறான். அதுக்கு மஹீரா, உங்களை மாதிரி தான் என்னையும் இங்கே உள்ள மாய மக்கள் மற்றும் அவங்களோட குழந்தைகள் என்னை ஒதுக்குறாங்க. நீங்கள் மனிதர்கள்னு ஒதுக்குறாங்க. என்னை எதுக்காக ஒதுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதை சொல்ல முடியாமல் அழுகிறா. அப்போ அங்கே இருந்த அபிகிளி மஹீரா மற்றும் அவளோட வாழ்க்கையை பற்றி ரஞ்சனி, ராகுல் கிட்ட தெளிவாக சொல்லுது. என்ன விஷயம் அபிகிளி சொல்லுது. ஏன் மஹீரா எப்பவும் சோகமான முகத்துடன் இருக்கா? இதை நீங்கள் அடுத்த பகுதியில் பாருங்கள்.